ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆர்எக்ஸ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டிப்டோவிட் இ டேப்லெட் பற்றி பார்க்கலாம். அதாவது ப்ளீடிங்கை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் பீரியட்ஸ் மற்றும் டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரின் ப்ளீடிங் இது மாதிரியான கண்டிஷன்ஸுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ப்ளீடிங் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஃபோர் அல்லது ஆஃப்டர் சர்ஜரி அப்பையும் ப்ளீடிங் ஏற்பட்டால் அதையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஸ்டிப்டோவிட் இ டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஹீமோஸ்டாட்டிக் மெடிகேஷன். இது பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்டோட எபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளட் கிளாட் ஆகிறத ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் லிவர், ஹார்ட் அல்லது கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். மேலும் இந்த மெடிசன் எடுக்கும் போது ஏதாவது அலர்ஜி கண்டிஷன்ஸ்லாம் ஏற்பட்டால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த டேப்லெட்டை நம்ம ஃபுட்டோட டெய்லியும் ஃபிக்ஸ்டு டைமிங்கில் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஸ்டிப்டோவிட் இ டேப்லெட்டில் இருக்கிற இந்த இத்தம் சைலேட்டுன்னு சொல்ல போகிற காம்பினேஷன் ஆஃப் ட்ரக் பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் நியூ பார்ன் பேபிஸ்க்கு பிரெயின் ஹீமோரேஜெலாம் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் ஸ்கின் ரேஷ், வாமிட்டிங், ஹெட்ஏக் போன்ற சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னென்சி அண்டு பிரெஸ்ட் ஃபீடிங் உமன்ஸ்லாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மெடிசன் எடுத்துக்கணும். மெடிசனோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்மால் பிளட் வெசல்ஸில் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறது மூலம் பிளட் வெசல்ஸோட வால், அதாவது சுவரை ஸ்டெபிலைசிங் பண்ணுது, அதாவது உறுதிப்படுத்தும். மற்றும் பிளேட்லெட்டோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது ஹீமோரேஜ் எக்ஸசிவ் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன மெடிசன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்த்தோம். தேங்க்யூ.